சந்தோஷம் உண்டு. சந்தோஷம் இது அவசியமான ஒன்று. இது இல்லைன்னு சொன்னா தேவனுடைய சித்தத்தை ஆக்டிவா செய்ய முடியாது. தேவனுடைய அந்த நன்மையை உற்சாகமா பெற்றுக்கொள்ள முடியாது. அப்போ தேவன் என்ன பண்றாருன்னு சொன்னா அவருடைய ஈவையை கர்த்தர் நமக்கு சந்தோஷமா கொடுக்கிறார். So receive with glad. அதை சந்தோஷமா பெற்றுக்கொள்ளுங்க. அதை சந்தோஷமா பெற்றுக்கொள்ளுங்க. எதுக்கு பரிசுத்த ஆவியானவர்? என் சரீரத்தை அசைப்பதற்கா? வெறும் அந்நிய பாஷையை பேசுவதற்கா? ஞாயிற்றுக்கிழமையில மட்டும் ஒரு கெஸ்ட் மாதிரி வந்துட்டு போவதற்கா? நோ. அந்த பரிசுத்த ஆவியானவர் எதுக்குன்னு சொன்னா அந்த பரிசுத்த ஆவியானவர் சபையின் மேல் வந்திருப்பது, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருப்பது, அந்த பரிசுத்த ஆவியின் மூலமாய் சபைக்கு அந்த சந்தோஷத்தின் ஈவு கிடைப்பதற்காக, அந்த பரிசுத்த ஆவியின் மூலமாய் ஆவிக்குரிய பிள்ளையினுடைய வாழ்க்கையில அந்த நித்திய சந்தோஷம் வெளிப்படுவதற்காக, அதற்குத்தான் அந்த பரிசுத்த ஆவியை சபைக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். அதுக்குத்தான் அந்த தேற்றரவாளனாகிய அந்த பரிசுத்த ஆவியானவரை தேவன் நமக்காய் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ அந்த பரிசுத்த ஆவியினால் நமக்கு என்ன ஈவு கிடைக்கிறது? சந்தோஷத்தின் ஈவு நமக்கு கிடைக்கிறது. அது மாத்திரமல்ல, எல்லாவித சந்தோஷத்தினாலும், அடுத்து சமாதானத்தினாலும் உங்களை என்ன பண்ணுவாராக? நிரப்புவாராக. சொல்லுங்களேன், நிரப்புவாராக. தேவன் நிச்சயமாய் உங்களை நிரப்புவாராக. இப்போ இரண்டாவது காரியம், அந்த பரிசுத்த ஆவியின் மூலமாய் நமக்கு கிடைக்கிற இரண்டாவது ஈவு என்ன? சமாதானத்தின் ஈவு. சோ இப்ப அந்த பரிசுத்த ஆவியை தேவன் நமக்கு கொடுத்து அதன் மூலமாய் நல்ல ஈவை தருவன் அவர் தானே சொன்னார். பொல்லாதவர்களாகிய நீங்களே நல்ல ஈவை கொடுக்கணும்னு நினைக்கும் போது அப்ப தேவன் நமக்கு நல்ல ஈவகை தானே கொடுப்பார். அதான் ஆண்டவர் சொல்றார், இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நான் போறேன், உங்களுக்கு வேற ஒருத்தர் கொடுக்கப்படுவார். யார் அவரு? அவர்தான் தேற்றரவாளனாகிய மீடியேட்டர், கம்ஃபர்டர். அவர்தான் யாரு? ஹோலி ஸ்பிரிட். அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்காய் கொடுக்கப்பட்டார். எதுக்கு கொடுக்கப்பட்டார்னா அதுக்கு பின்னாடி தான் தேவனுடைய ஈவு இருக்கு. இது அப்போஸ்தலர்கள் ஒருமனப்பட்டார்கள். அவர்கள் எதனால் நிரப்பப்பட்டார்கள்? பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டார்கள். நம்ம அப்போஸ்தலர்களை வாசிக்கும் போது இயற்கையில ஒரு அடையாளம், அங்க பேசுகிற நபர்களுக்குள்ள ஒரு அடையாளம். ஆனா அதுக்கு பின்னாடி அந்த அறைக்குள்ள இருந்த இன்னொரு 2 ரகசியமும் உண்டு. அப்போஸ்தலர்கள் கூடியிருந்த 120 பிளஸ் அதிகமாய் கூடியிருந்த அந்த அப்போஸ்தலர் அறைகளுக்குள்ள இருந்த தேவனுடைய ஈவு உண்டு. என்ன ஈவனு சொன்னா அதைத்தான் இங்க வாசிக்கிறோம். அது சந்தோஷத்தின் ஈவு, அது சமாதானத்தின் ஈவு. அந்த அறைக்குள் சந்தோஷத்தின் ஈவு உண்டாயிருந்துச்சு, அந்த அறைக்குள் சமாதானத்தின் ஈவு உண்டாயிருந்துச்சு. அது அந்த அறைக்குள் வெளிப்பட்டதுனால தான் அவங்க வெளியில வரும்போது அந்த பெருக்கம் உண்டாச்சு. அந்த பெருக்கம் உண்டாகி சபைகள் நாளுக்கு நாள் விருத்தி அடைய ஆரம்பிச்சது. நான் சொல்றேன், இன்னைக்கு ஆவிக்குரிய சபையினுடைய அந்த சோர்வுக்கும் மந்தத்திற்கும் காரணம் என்னன்னு சொன்னா, நாம் பேசுகிற அந்நிய பாஷையை பார்க்கிறோம், சரீரத்தை அசைக்கக்கூடிய காரியங்களை பார்க்கிறோம். அது மேல் வீடா கீழ் வீடா என்பதை பார்த்து ஆராய்ந்தறிகிறோம். ஆனால் அந்த பரிசுத்த ஆவியினால் சபைக்குள் இருக்கிற 2 ஈவுகளை சபையானது அறிந்து கொள்ள வேண்டும். அந்த ஈவு தான் பரிசுத்த ஆவியினால் கிடைக்கிற சந்தோஷத்தின் ஈவும் சமாதானத்தின் ஈவும். இதத்தான் ஆண்டவர் சமாரிய ஸ்திரீக்கு சொன்னாரு, இதோ உன்னிடத்தில் கேட்கிறவர் நீ யார் என்று அறிந்திருந்தன்னு சொன்னா, இப்போ நீ கேட்டு பெற்றுக்கொள்க. அப்போ சபை இந்த ஆவிக்குரிய ரகசியத்திற்குள் மறைஞ்சிருக்கிற இந்த காரியங்களை கண்களால் பார்க்காதிருக்கிறபடியால், கரத்தால் அதை அனுபவிக்காதிருக்கிறபடியால் தான் இன்னும் தேவனுக்குள்ள புத்துணர்ச்சி அடையாமல் இருக்கிறது, இன்னும் கிறிஸ்துவுக்குள் மறுமலர்ச்சி அடையாமல் இருக்கிறது, இன்னும் கனி கொடாதிருக்கிற அந்த வறட்சியில் இருக்கிறது. ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, அந்த பரிசுத்த ஆவியை நான் சபைக்கு தந்திருப்பதை, அந்த பரிசுத்த ஆவியின் மூலமாய் உனக்கு சந்தோஷத்தின் ஈவு உண்டு, உனக்கு சமாதானத்தின் ஈவு உண்டு, அதை நீ அறிந்து கொள். வசனம் தான் சொல்லுது பாருங்க, அந்த ஈவை தருகிற தேவனை அறிந்திருக்க வேண்டும், அந்த ஈவு எங்கிருந்து வருகிறது என்பதை அறிந்திருக்க வேண்டும். அந்த ஈவை தருகிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அந்த ஈவு வருகிற இடம் பரலோகம். அந்த ஈவை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதே
கர்த்தருடைய திட்டமாயிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. கிருபையால் நமக்கு ஈவுகள் உண்டு, பரிசுத்த ஆவியினாலும் நமக்கு ஈவுகள் உண்டு. இதோ இந்த கடைசி நாட்களில் கர்த்தர் அவருடைய ஆவியும் நமக்கு கொடுத்திருக்கிறார், அவருடைய கிருபையும் நமக்கு கொடுத்திருக்கிறார். கிருபை நல்லதை கொண்டு வரும், பரிசுத்த ஆவியானவர் நம்ம நல்வழியில நடத்துவார். அல்லேலூயா. எல்லாத்தையும் நாம் நல்லதுக்கு ஏதுவாக, நன்மைக்கு ஏதுவாக நம்ம சுதந்தரிப்பதற்காகவே இந்த இரண்டும் சபைக்கு அதிகமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. தேவனிடத்தில் கேளுங்க, ஆண்டவரே உம்முடைய கிருபை என் வாழ்க்கையில அதிகமாக பெருகட்டும், கிருபை என் வாழ்க்கையில அதிகமா பெருகட்டும். ஆண்டவரே வாசிக்கிறோம், யுவர் கிரேஸ் இஸ் சஃபிஷியன்ட் ஃபார் மீ. உங்க கிருபை எனக்கு போதும். அப்படின்னா என்ன அர்த்தம்? மீதி இருக்கிறது எல்லாம் வேஸ்ட், அது திருப்தியை கொடுக்காது. லோத்து சொல்றான் பாருங்க, அந்த கிருபை என்னிடத்தில் நான் பெற்றுக்கொண்டேன், அது எப்படி விளங்குச்சான்? நல்ல பரிபூர்ணமா விளங்குச்சு. அதை திருப்தியான பெற்றுக்கொண்டிருக்கிற ஆண்டவர்னு சொல்றான். அப்போ அந்த திருப்தி வெளிப்படணும்னு சொன்னா அவருடைய கிருபை அதிகமாக பெருக வேண்டும். அந்த கிருபை அதிகமா பெருகுச்சுன்னா எதெல்லாம் தேவையில்லாம டிஸ்டர்ப் பண்ணுதோ லைஃப்ல, எதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில அன்வான்டா இருக்குதோ, அது எல்லாம் உன்னுடைய எல்லையை விட்டு விலகும். அவருடைய கிரேஸ் உன் லைஃப்ல அபேண்டன்ஸா, மிகுதியா அது இந்த நாட்களில பெருகும். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் கிருபை நமக்கு தாழ்மை உள்ளவனுக்கு கர்த்தர் என்ன கொடுக்கிறார்? கிருபையை கொடுக்கிறார். அந்த கிருபையை பெற்றுக்கொள்ளும், அந்த பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும். அப்போஸ்தலர் 1:8 வாசிக்கும் போது, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் சமாரியாவிலும் யூதேயாவிலும் உலகத்தின் முடிவு பரியந்தம் எனக்கு என்னவா இருப்பீங்க? சாட்சியா இருப்பீர்கள். சோ தேவன் நம்மை கிருபையால் சாட்சியாய் நிலைநிறுத்துவாராக. பரிசுத்த ஆவியால் சபையை தேவன் சாட்சியாய் நிறுத்துவாராக. நன்மைகள் சூழும்படி கர்த்தர் நம்மை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து அனுக்கிரகம் செய்து இந்த நாட்களில் அவருடைய கிருபை நம்முடைய வாழ்க்கையின் எல்லா நிலையிலும் அதிகமாய் விளங்கும், அதிகமாய் பெருகும். பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை சபை தேடுங்கள். அந்த பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தில் நீங்கள் நிலைநிறுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் அநேக நன்மைகளை கொடுத்து கர்த்தர் உங்களை உயர்த்துவாராக. அல்லேலூயா. சமபூமி அல்ல உங்களுக்கு, கிருபையினாலும் தேவ ஆவியினாலும் நீங்கள் மலையின் மேல் ஏறுவீர்கள். நீங்கள் மலையின் மேல் ஏறுவீர்கள், உயரமான இடத்திற்கு ஏறுவீர்கள். கர்த்தர் உங்களை கொண்டு போவார், கர்த்தர் உங்களை கொண்டு போவார். எப்படி பாஸ்டர் இதெல்லாம் முடியும்னு நினைக்காதீங்க. தேவன் ஆல்ரெடி அவருடைய தூதர்களுக்கு கர்த்தர் கட்டளை கொடுத்து விட்டார். நீங்கள் இருக்கிற இடத்திலிருந்து கர்த்தர் புதிய இடத்துல கர்த்தர் கொண்டு போயிருக்கிறார்னு சொன்னா அதுதான்யா தேவனுடைய சித்தம். அங்கதான் நீ உனக்கான கிருபையை பெற்றுக்கொள்ள போற. இதுவரை நீ இருந்த இடம் இருக்கு தெரியுமா, அது தேவனுக்கு சித்தம் இல்லாத இடம். ஆனா இப்ப நீ போயிருக்கிற பாரு ஒரு இடம், அந்த இடத்துல தான் கர்த்தருடைய கிருபை பூரணமாய் விளங்கும். அந்த இடத்துல தான் கர்த்தருடைய ஆசீர்வாதம் பூரணமாய் விளங்கும். நீ அதை பெற்றுக்கொள்வாய், நீ அதில் திருப்தி அடைவாய். கர்த்தர் உன்னை பரிபூரணமாய் அந்த இடத்துல குடியேற பண்ணுவார், சந்தோஷமாய் இருப்பார். அந்த இடத்தில் பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷத்தின் ஈவு உண்டு, சமாதானத்தின் ஈவு உண்டு. அந்த எல்லா நிலையிலுமே கர்த்தர் உனக்கு நன்மையை கொடுத்து கர்த்தர் உன்னை உயர்த்துவார் என்று சொன்னால், கர்த்தர் உன்னை மலையின் மேல் வைத்து கர்த்தர் உன்னை அலங்கரித்து ஆசீர்வதிக்க போகிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசம்? கர்த்தர் நன்மையான ஈவுகளை கொடுத்து உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் சந்ததியும் சபையையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாரா. கண்களை மூடி தேவ சமூகத்தில் கேட்ட வார்த்தைக்காக நான் நன்றி சொல்றேன்.